ஹாய் யுவர்ஸ், வாட்டர்மெலான், டெண்டர் கோகோனட் வாட்டர், கோகோனட் மில்க் இதெல்லாம் வச்சு சில்லுன்னு ஒரு சம்மர் ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 கப் டெண்டர் கோகோனட் வாட்டர் எடுத்திருக்கேன். 10 கிராம் அகர் அகர் எடுத்திருக்கேன். இப்போ அகர் அகரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஹாட் வாட்டர் 1 கப் ஹாட் வாட்டர் விட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அகரகர் ஹாட் வாட்டரில் ஊறினதும் இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஹாட் வாட்டரில் இது நல்லா அகரகர் கரைஞ்சிடும். இப்போ இதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணி கரைச்சி விட்டுக்கோங்க. சுகர் இதில் கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அகரகர் சுகர் கரைசல் ஆறட்டும். ஆற விட்டு இதை டெண்டர் கோகோனட் வாட்டரில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 8 ஹவர்ஸ் இருக்க வச்சுடுங்க. இப்போ தேங்காய் பாலுக்கு 3 மூடி எடுத்திருக்கேன். 1 கப் வாட்டர் விட்டு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஃபைபர் இல்லாமல் பிசிறு இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டின இந்த தேங்காய் பாலில் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர்மெலானை எடுத்துக்கலாம். வாட்டர்மெலானை கட் பண்ணி நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அகரகர் ஜெல்லி 8 ஹவர்ஸ் கழித்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. டெண்டர் கோகோனட் ஜெல்லி ரெடி பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது இப்படியே கூட சில்லுன்னு கட் பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலனை கட் பண்ணி அதில் நல்லா ரெட்டிஷாக இருக்க போர்ஷனை மட்டும் நான் ஒரு ஸ்பூன் வச்சு பல்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர்மெலான் பல்ப், டெண்டர் கோகோனட் ஜெல்லி, கோகோனட் மில்க் இதெல்லாம் கலந்து நம்ம செய்கிற இந்த சம்மர் ட்ரிங்க் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இது போல் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டெண்டர் கோகோனட் ஜெல்லி, வாட்டர்மெலான் பல்ப், கோகோனட் மில்க் எல்லாம் கலந்து சில்லுன்னு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நீங்களும் இது போல் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியானது கூட. நம்ம கட் பண்ண ஜெல்லி இதில் ஆட் பண்ணி சில் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. இப்போ இந்த தேங்காய் பாலில் இது ஊறும்போது ஜெல்லியும் வாட்டர்மெலானும் ஊறும்போது அதோட கலர் அப்படி பிங்கிஷாக மாறிக்கும். இப்போ 1 டீஸ்பூன் சப்ஜா சீட் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுடுங்க. சில்லுன்னு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான நம்ம சம்மர் ட்ரிங்க் ரெடி. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க. ஹாப்பியாக.